காவேரி பொறியியல் கல்லூரியில் மாணவன் தற்கொலை, உறவினர்கள் குமுறல். எங்க பிள்ளை எப்படி செத்தான்னு சொல்லுங்க. பணத்தை வாங்கிட்டு போலீஸ் எங்களை மிரட்டுறாங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இயங்கி வரும் காவேரி பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்த கண்ணன் என்பவர் கல்லூரி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். தகவல் அறிந்து பெற்றோர் கல்லூரிக்கு வருவதற்கு முன்பே கண்ணனின் சடலத்தை கல்லூரி நிர்வாகம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசாரும் வருவாய்த்துறையினரும் வந்த பிறகே உடலை எடுத்ததாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கல்லூரி வாசலில் உறவினர்களின் குமுறல். போலீஸ்காரங்களும் நம்மளுக்கு, அதாவது தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடையாது, தப்பு பண்ணாதவங்களுக்கு தான் தண்டனை, முழுக்க முழுக்க தப்பு பண்ணாதவங்களுக்கு தான் தண்டனை. யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல தப்பு பண்றவங்களை விட தப்பு பண்ணாதவங்களுக்கு தான் தண்டனை. இந்த மாதிரி உயிரை எடுத்துட்டு பெத்தவங்க பாக்குறதுக்குள்ள உயிரை மறைச்சுட்டு பணத்தை வச்சு போலீஸ்காரங்களை முடிச்சுட்டாங்க. இங்க பாருங்க, நாங்க வர முடியாதுன்னு சொல்லல, வரோம்னு சொல்லிட்டோம், பக்கமாவும் வந்துட்டோம். நீங்க என்ன அவசரத்துல எடுத்துட்டு போறீங்க? அப்ப இதுக்கு காரணம் என்ன? இந்த காலேஜ்ல இருந்து அவசரமா எடுத்துட்டு போறதுக்கு காரணம் என்ன? நீங்களா அடிச்சு பையனை கொன்னீங்க, அவனா பண்ணிக்கிட்டான். அப்ப நாங்க வந்து பார்க்கணுமே. அதுக்குள்ள நீங்க போலீஸை வச்சு வழில எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்ப எனக்கு போலீஸ்காரங்களும் பதில் சொல்லணும், காலேஜ்காரங்களும் பதில் சொல்லணும். யாருமே எதுவும் சொல்லல, போன்லயும் தகவல் சொல்லல. போலீஸ்காரங்களும் வந்து பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணல, காலேஜ்லயும் போன் பண்ணல. கூட என் பையன் இருக்கான், அவங்க தம்பி இன்னொருத்தன் 2வது படிக்கிறான். அவன் போன் பண்ணி இந்த மாதிரி அழுகுறான், அம்மா அண்ணன் இந்த மாதிரி தூக்கி போட்டு கிடுச்சுமா. இன்னும் என் பையன் சொல்லிதான் எங்களுக்கு இன்னொரு பையன் போனதே எங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் காலேஜ்ல இருந்து போன் வரல. நாங்க வர்றோம், எங்களை இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார், பையன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டான், நீங்க எப்ப வர்றீங்க? என்ன பண்றீங்க? போலீஸை வச்சு இதை முடிச்சரட்டுமா? இல்ல GH எடுத்துட்டு போகட்டுமான்னு அந்த வார்த்தை கூட காலேஜ்ல இருந்து கேட்க கிடையாது. காலேஜ்காரங்களும் கேட்கல, போலீஸ்காரங்களும் கேட்கல, யாருமே எதுவும் கேட்கல. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு GHக்கு அனுப்பிச்சதுக்கு இதுக்கு என்ன காரணம்? நாங்க வரதுக்குள்ள போறதுக்கு 6 மணிக்கு எங்களுக்கு தகவல் தெரியுது. ஏற்காட்ல இருந்து நாங்க 9 மணிக்கு இங்க வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே அவசரமா நீங்க ஏன் எடுக்குறீங்க? அப்ப நீங்க ஏதோ எந்த தப்பும் பண்ணலைன்னா அவசரமா எடுக்க தேவையில்லையே. நாங்க வந்து பாத்துக்குறோம். நாங்க தானே ரிப்போர்ட் கொடுக்கணும். நீங்களே கொடுத்தா அப்ப நீங்க செஞ்சதுன்னு தானே அர்த்தம். இல்ல, எனக்கு ஒன்னும் புரியலைங்க சார். அநியாயத்த பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல இந்த காலேஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாளா போலீஸ்காரங்க? இப்ப எங்களுக்கு சப்போர்ட் கிடையாதா? பொதுமக்களுக்கு தானே போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ணணும். நாங்க உயிரையே இழந்துட்டு அதையும் கண்ணுல பார்க்க முடியாம நிக்கிறோம். அவங்க வந்து எங்களை தான் போங்க இன்னும் சொல்றாங்களே தவிர காலேஜ்காரங்களே நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, பெத்தவங்க வரோம்னு சொல்லி இருக்காங்களே, இன்னும் கேட்கல.